யாழ்ப்பாணத்திற்கு இன்று காலை விஜயம் செய்த அமைச்சர் அனில் ஜயந்த் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்காதுள்ள காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலையை பார்வையிட்டார். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரசன்னமாக இருந்தனர். ஃபேக்டரி 90ஆம் ஆண்டு இயங்கவே இல்லை. இதில் கிட்டத்தட்ட 388 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. இதை நாங்கள் ஒரு முதலீட்டு வலயமாக மாற்ற இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக இப்போ காணியை ஃபுல்லாக நாங்கள் பிஐயிடம் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம், கையளிக்க போகிறோம். அவர்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த எல்லா வேலைகளையும் முடித்த பின்பு இங்கு வருகின்ற முதலீட்டாளர்களுக்கு இதை கொடுத்து அதன் மூலம் இந்த முதலீட்டு வலயத்தை நாங்கள் இந்த வடபகுதியிலே ஒரு முக்கியமான காங்கேசந்துறை ஒரு முக்கியமான ஒரு முதலீட்டு வலயமாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. உங்களுக்கு தெரியும், காங்கேசந்துறை பொறுத்த மட்டில் ஹாபர் இருக்கிறது, துறைமுகம் இருக்கின்றது, விமான நிலையம் இருக்கின்றது, ரயில் நிலையம் இருக்கின்றது, ரோட் வீதி போக்குவரத்து இருக்கின்றது மூலம் இந்த இடத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதுதான் நமது அரசாங்கத்தில் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. காங்கேசன்துறை தொழிற்சாலை உள்ள பகுதியை முதலீட்டு வலயமாக நிர்மாணிக்க எதிர்பார்த்துள்ளோம். இன்று அதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளோம். முதலீட்டு சபை இது தொடர்பிலான அடுத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. விரைவில் முதலீட்டாளர்களுக்கு தேவையான சூழலை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இதில் நாம் தலையிட்டுள்ளோம். பல வருடங்களாக கைவிடப்பட்டுள்ள பகுதி காணி தொடர்பில் சட்ட ரீதியான பிரச்சினை காணப்படுகின்றது. ஆரம்ப கட்டமாக தொழிற்சாலைக்கான காணியை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகள் ප්‍රදේශයක් තිබෙනවා. அதனை ඒ පෞරාගණනය කටයුතු තමයි දැන් සිද්ධ වෙන්නේ. எதிர்பார்த்துள்ளோம். බලාපොරොත්තු වෙන හැකි ඉක්මනින් ඒක අවසන් කරන්න.